அல் குரானுடன் இனிய ஆரம்பம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா ஹூத் அத்தியாயம் 11 வசனங்கள் 123. இந்த அத்தியாயம் அல் குரானின் மகத்துவத்தை உறுதிப்படுத்துவதுடன் அல்லாவை அன்றி வேறு யாரையுமே வணங்கக்கூடாது என்றும் அவனிடமே மன்னிப்பு கோர வேண்டும் இஸ்திஃபார் என்றும் வலியுறுத்துகிறது. ஏகத்துவத்தை மறுப்பவர்களை பற்றி எச்சரிக்கை செய்கிறது. இதுதான் வசனம் 1-7 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அத்தியாயத்தில் நபிமார்களின் வரலாறுகளை விரிவாக விளக்குகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்புறம் வந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் மற்றும் ஷுஹைப் ஆகியோரின் வரலாறுகளை விரிவாக இதில் குறிப்பிடப்பட்டுள்ளன. வசனம் 25-95 வரைக்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்புறம் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் அவங்க ஆத் கூட்டத்தினர். ஆத் சமூக மக்கள் மிகவும் அழகானவர்களாகவும் பலசாலிகளாகவும் இருந்தாங்க. அவங்க மலையை குடைஞ்சு வீடு கட்டுறதுல வல்லவர்களாக இருந்தாங்க. ஆனாலும் அவங்க ஓரிரை கொள்கைக்கு ஆப்போசிட்டாக சிலை வணக்கங்களில் ஈடுபட்டு வந்தாங்க. அவங்கள எச்சரித்து தான் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஓரிரை கொள்கையை பிரச்சாரம் பண்ணாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் அவங்களும் சிலை வழிபாடில் ஈடுபட்டுட்டு இருந்தாங்க. பட் அவங்க அல்லாஹ் கிட்ட இருந்த அத்தாட்சி கேட்டதுக்காக ஒட்டகம் அல்லாஹ் அவங்களுக்கு இறக்கி கொடுத்தான். அந்த ஒட்டகத்தையே அறுத்து பலியிட்டதா வரலாறுல இருக்கு. லூத் அலைஹிஸ்ஸலாமோட மக்கள் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டவங்களா வரலாறுல சொல்லுது. குரான்ல அது பதிவுபட்டு உள்ளது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தோப்புவாசிகள், மதியன் வாசிகள்னு சொல்லப்படுது. அவங்க எடை நிறைவையில் அவங்க நீதமாக நடக்கலை. ஸோ அவங்க எடை நிறைவையில் மாற்றம் செஞ்சாங்க. ஸோ எவ்வளோ கொடுக்கணுமோ குறைச்சி கொடுக்கறது, வாங்கும்போது எடை கரெக்டாக வாங்குவாங்க, ஆனால் கொடுக்கும்போது எடையில் மோசடி செஞ்சாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாருமே ஓரிரை கொள்கையை எச்சரித்து அவங்களுக்கு அல்லாஹ் தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிறத எச்சரிக்கை செஞ்சாங்க. கூடவே உங்ககிட்ட இதுக்காக எந்த கூலியும் நாங்கள் கேட்கல, அல்லாஹ் ஒருவனிடமே எங்களுடைய நற்கூலி இருக்கிறதுன்னு அவங்க சொன்னாங்க. பட் இவங்க எல்லா சமுதாயமுமே நபிமார்களை நிராகரித்தாங்க. அந்த நிராகரிப்பின் காரணமாக அல்லாஹ் அவங்க எல்லாரையுமே அழித்த வரலாறு இந்த சூறால தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சூறாக்கு நபி ஹூத் அவர்களின் பெயரிடப்பட்டுள்ளது. அதாவது ஆத் சமூகத்திற்கு ஹூத் நபியின் மக்கள் அவங்களோட வலிமை மற்றும் செல்வத்தால் அகங்காரம் கொண்டு இறைவனை மறுத்ததால் கடும் காற்றினால் அழிக்கப்பட்டனர். இறைவனின் பாதையில் நிலைத்திருந்து கஷ்டங்களை சகித்து கொள்ள வேண்டும். பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களின் உணவிற்கும் அல்லாஹ்வே பொறுப்பேற்கிறான். அளவிலும் நிலுவையிலும் நேர்மை கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் அநீதி இழைக்கக்கூடாது என்பதையும் இந்த சூறாவில் எச்சரிக்கப்படுகிறது. இந்த சூறா இம்மை வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கையே சிறந்தது என்பதை, இறைவனின் தண்டனை மிக கடுமையானது என்பதையும் எச்சரிக்கிறது. இந்த அத்தியாயத்தின் முக்கிய நோக்கம் கடந்த கால சமூகங்களின் வரலாற்றின் மூலம் அல்லாவின் தூதருக்கு உறுதியையும் விசுவாசிகளுக்கு ஆறுதலையும் அளித்து இறுதி நாள் வரை மக்களுக்கு படிப்பினையாக வழங்குவதாகும். வசனம் 120-123 வரைக்கும்.